ஹலோ நண்பர்களே, நான் உங்க மான்வா தமிழன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 13th சாப்டரும் 14th சாப்டரும் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸை நீங்க முன்னாடியே பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட இயர்லி அக்சஸ் ஸ்குவாட் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் என்னால இன்னும் மோட்டிவேட்டடா வீடியோஸ் போட முடியும். அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 9th டிசைபிள் மாஸ்டர் எப்படி இந்த 5th டிசைபிள் இந்த மாதிரி பண்ணலாம், எனக்கு செம கோவம் வருது அப்படின்றா. நம்ம ஹீரோ வந்து விடு 5th டிசைபிள் வந்து லாஸ்ட்டாக ஒரு லெட்டர் அமிச்சதுலேருந்து எந்த ஒரு நியூஸ் அவள்கிட்ட கிடையாது. ஒரு தாட்டி வெளில போயிட்டு வந்ததுக்கே நம்ம 4th டிசைபிள் லாயல்ட்டி இவ்வளோ தரம் குறைஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு 5th டிசைபிள் வந்து துரோகம் பண்ணிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். என்னுடைய நிறைய மெமரி எனக்கு ஞாபகம் இல்லாதனால என்ன ரீசன் என்னால் கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் டைம் எடுத்து தான் அந்த டிசைபிள்ஸ் என் வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்றான். 9th டிசைபிள் வந்து மாஸ்டர் எப்படி இந்த 5th டிசைபிள் இந்த மாதிரி பண்ணலாம், என்னால் ஒத்துக்கவே முடியாது, அவளை சும்மா விடாதீங்க அப்படின்றா. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள என்னோட ஹெல்த்தையும் பவரையும் நான் வந்து சூனா இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, நீ சொல்றதும் கரெக்ட் தான் 9th டிசைபிள். சோ நீ வெளியில போயிட்டு அந்த போஸ்ட் ஹவுஸ்ல கொஞ்ச நாளைக்கு 5th டிசைபிள் பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணு அப்படின்றான். அவளும் சரின்றா. நம்ம ஹீரோ நான் இப்ப கொஞ்சம் தனியா இருக்கணும், நீ கிளம்பு அப்படின்றான். அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டா. நெக்ஸ்ட் ஃபேஸ்ல நம்ம 3rd டிசைபிள் வந்து 4th டிசைபிள் இந்த தாட்டி மாஸ்டர் உன்னை எதுவும் பிளேம் பண்ணல, இன்ஸ்டெடா உனக்கு ப்ளூ டெக்னிக்கோட லாஸ்ட் பேஜை கொடுத்திருக்காரு அப்படின்றான். 4th டிசைபிள் வந்து மாஸ்டர் என்ன திங்க் பண்றாரு எனக்கும் தெரியல, மேபி நான் தான் ஓவர் சென்சிட்டிவா இருக்கேன் அப்படின்றான். 3rd டிசைபிள் என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறான். 4th டிசைபிள் வந்து நான் மாஸ்டர் கொடுத்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கு எனக்கு ரிவார்ட் கொடுத்தாரு, அது ரீசனபிள் தான். பட் 7th ஜூனியர் பிரதர் வந்து மாஸ்டர் வந்து ஏதோ சீக்ரெட் மெடிசனை யூஸ் பண்ணி தான் அவருக்கு அடிப்பட்டதை மறைச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னான். சோ நானும் வந்து மாஸ்டரை டெஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சேன்றான். 3rd டிசைபிள் வந்து உனக்கு அவ்வளவு தைரியமான்றான். 4th டிசைபிள் வந்து இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்றான். 3rd டிசைபிள் வந்து 4th டிசைபிள் நீ தான் எங்க எல்லாரோட ஸ்மார்ட்டஸ்டானவன், பட் எப்படி இந்த ஸ்டூபிட்டான விஷயத்தை நீ பண்ண, ஈவன் எனக்கே புரியுது 7th பிரதருக்கு இது புரியாதா. மாஸ்டர் வந்து இப்போதைக்கு நல்லா தான் இருக்காரு, எனக்கும் தெரியும் மாஸ்டருக்கு இப்போ உடம்பு நல்லா இருந்தது அப்படின்னா அவர் எனிமீஸை போய் நேரம் கொண்டு இருப்பாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஃபைட்ல தான் அவர் வந்து அவ்வளவு கிரேட் மூவ்ஸ் யூஸ் பண்ணாரு, அவ்வளவு மூவ்ஸ் யூஸ் பண்ணிட்டு அவர் நல்லா தான் இருக்காரு, யாருமே அவர் அளவுக்கு எனர்ஜியை யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்க முடியாது அப்படின்றான். 4th டிசைபிள் வந்து 3rd டிசைபிள் நான் ரொம்ப நாளா வந்து மாஸ்டர் இந்த ப்ளூ ஹுட் டெக்னிக்கோட லாஸ்ட் வெர்ஸை தருவார்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது எனக்கு கிடைச்சது அப்படின்னா நான் வந்து பீக் ஆஃப் டிவைன் கோட் ரெலம், மேபி நான் வந்து நிசண்டன் சொல்ற எல்லாமே ரீச் பண்ணலாம். இப்போ அது என் கையில இருக்கு, பட் என்னால வந்து நான் எப்படி ஃபீல் பண்றேனே டிஸ்கிரைப் பண்ண முடியல அப்படின்றான். 3rd பிரதர் சொல்றான் 6th டிசைபிள் வந்து மாஸ்டருக்கு எதிராக திரும்பின பிறகு அன்னையிலேருந்து நம்மளுக்கு அவர் டெக்னிக்ஸோ இல்ல கெலஸ்டியல் வெப்பனோ கொடுக்கறத நிறுத்திட்டாரு, பட் உனக்கு மட்டும் எக்ஸப்ஷனா இதை கொடுத்திருக்காரு அப்படின்னா ஐ எம் அஃப்ரைட் உனக்காக வேற ஏதோ அரேஞ்ச்மெண்ட் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன்றான். 4th டிசைபிள் வந்து எனக்கு புரியுது, இப்போ நான் என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றான். 3rd டிசைபிள் வந்து ஐ திங்க் இப்போதைக்கு நீ மாஸ்டர் கொடுக்குற டாஸ்கை ஃபோக்கஸ் பண்ணு, மாஸ்டருக்கு வந்து அடிபட்டிருக்கு, அவருடைய லைஃப் லைனும் வந்து லிமிட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து அவர் நம்மள்ட்ட க்ரூவலா நடந்துக்க மாட்டாரு. பிசைட்ஸ் ஆர்த்தடாக்ஸ் கிளான்ஸ்க்கும் வந்து சமாடி மாஸ்டரால, சோ அவங்களும் வந்து ஈஸியா நம்ம மவுண்டைன் அட்டாக் பண்ண மாட்டாங்க, சோ நம்ம இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு சேஃப் அப்படின்றான். 4th டிசைபிள் வந்து 3rd டிசைபிள் நீ சொல்றதும் ஒரு பாயிண்ட் தான், நீ வந்து ஒரு வைஸ் அண்ட் கிரேட் மேன், எனக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றான். டிங்குன்னு சிஸ்டம்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது, நம்ம 3rd டிசைபிள் வந்து 4th டிசைபிள டிசிப்ளின் பண்ணதுனால உனக்கு வந்து 200 மெரிட் பாயிண்ட்ஸ் தரேன் அப்படின்னு வருது. அதே போல 4th டிசைபிள் லாயல்ட்டியும் 3rd டிசைபிள் லாயல்ட்டி 5% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வருது. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நம்ம ஓல்டு வில்லன் வந்து அவனுடைய லைஃப் முடிகிற நிலைமைக்கு வந்துருச்சு, அதனால தான் அவன் வந்து டஃப் மெஷர் எடுத்து அவனுடைய டிசைபிள்ஸ் எல்லாம் வந்து ரிஸ்ட்ரைன் பண்ணான். பட் அதெல்லாம் இப்போ எனக்கு தேவை கிடையாது, ஏன்னா என்னோட ஜேர்னி இப்பதான் தொடங்குது. இந்த 3rd ரியாலிட்டி பாடி கேதரிங் ட்ரெஷர் வந்து அட்லீஸ்ட் வந்து 3000 மெரிட் பாயிண்ட்ஸ் காமிக்குது, பட் என்கிட்ட வெறும் 1600 மெரிட் பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. என்ன பண்றது, வெயிட் பண்ணட்டா? நோ, என்னால வெயிட் பண்ண முடியாது, நான் ஆல்ரெடி ரொம்ப வீக்கா இருக்கேன். அந்த ஓல்டு வில்லன் பண்ண மிஸ்டேக் நான் திருப்பி பண்ண விரும்பல. அவன் ஓல்டாக அவனுடைய ஸ்ட்ரென்த் வந்து டிக்ளைன் ஆகிட்டே இருந்தது. இந்த ஒரு ரிவர்சல் கார்டுக்கு 500 மெரிட் பாயிண்ட்ஸ் காட்டுது. இப்போதைக்கு நான் லக்கி டிரா தான் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு லக்கி டிராவை சுத்துறான். 1 2 3 4 5 லக்கி டிராவை சுத்திக்கிட்டே இருக்கான். எல்லாத்திலயும் வந்து ஒரு லக் பாயிண்ட் தான் கிடைக்குது, அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. 5 லக்கி டிரா வந்து மொத்தமா சேர்த்து பண்றான், அதுக்கு வந்து 250 மெரிட் பாயிண்ட்ஸ் கன்சியூம் ஆகுது, பட் ஒண்ணுமே கிடைக்கல. சோ இதுக்கு முன்னாடி பண்ண லக்கி டிரா இப்ப பண்ண லக்கி டிராவோட சேர்த்து மொத்தம் 23 லக்கி டிரா பண்ணிட்டான், எதுவுமே கிடைக்கல. வின்னிங் சான்ஸ் வந்து ரொம்பவே ஸ்மாலா இருக்கு. என்கிட்ட வந்து இன்னும் 754 மெரிட் பாயிண்ட்ஸ் இருக்கு, 2 லக்கி டிரா மட்டும் பண்ணிட்டு மீதி இருக்கிற மெரிட் பாயிண்ட்ஸ்க்கு ரிவர்சல் கார்டு வாங்கலாம்னு யோசிக்கிறான். பட் திரும்ப அவன் லக்கி டிரா ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சோனே அவனால வந்து தாக்கு பிடிக்க முடியல, அவன் எல்லாத்தையும் ஸ்பின் பண்ணிடுறான். இப்போ அவன்ட்டு மொத்தமா வந்து 33 லக் பாயிண்ட்ஸ் இருக்கு, 104 மெரிட் பாயிண்ட்ஸ் இருக்கு, அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஐசி அது வந்து லக்கு கிடையாது, இது வந்து பேட் லக் அப்படின்றான். ஓகே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கிறது கடைசி சான்ஸ்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு லக்கி டிராவை சுத்துறான். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு டெக்னிக் புக் கிடைக்குது, ஹெவன்லி புக்கோடைய 3 வால்யூம் கிடைக்குது, அவன் எதிர்பார்த்துட்டு இருந்த ரியாலிட்டி 3 ட்ரெஷர் பாடியும் கிடைச்சிருது. அது மட்டும் இல்லாம அவனுக்கு 10 ரிவர்சல் கார்டு கிடைச்சிருது. நம்ம ஹீரோவால நம்பவே முடியல, அவன் கீழே முட்டி போட்டான். இந்த ரியாலிட்டி பாடி வாங்குறதுக்கான மெரிட் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3000 மெரிட் பாயிண்ட்ஸ் தேவை. அதே போல இந்த 10 ரிவர்சல் கார்டு வாங்குறதுக்கு அவனுக்கு 5000 மெரிட் பாயிண்ட்ஸ் வேணும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு லக்கி டிராவிலே கிடைச்சிருது. அது மட்டும் இல்லாம ஹெவன்லி புக்கோடைய 3 வால்யூமும் கிடைச்சிருது. நம்ம ஹீரோ வந்து சந்தோஷத்துல குதிக்கிறான். ஹெவன்லி புக்கோடைய ஃபர்ஸ்ட் வால்யூமா ஓபன் பண்ணி பாக்குறான், அதுல புக் ஆஃப் ஹியூமன்ஸ் போட்டிருக்கு. அதே போல
போல இந்த புக்குக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்கு, புக் ஆஃப் 3 லைவ்ஸ். நீ மட்டும் இந்த புக்கை ஃபுல்லா மாஸ்டர் பண்ணிட்ட அப்படின்னா உன்னால வந்து வாழ்க்கையும் சாவையும் கடந்து போக முடியும் அண்ட் உன்னால ரீஇன்கார்னேஷனையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு போட்டிருக்கு. நம்ம ஹீரோ வந்து மீதி இருக்க டெக்ஸ்ட் எல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல. ஓகே, இது எவன்லி புக் அப்படின்ற பேருக்கு ஒர்த்தி தான். அண்ட் என்கிட்ட இப்ப 10 ரிவர்சல் கார்டு இருக்கு. ஒவ்வொரு கார்டுக்கும் 300 நாள் கிடைக்கும். மொத்தமா சேர்த்து பார்த்தா எனக்கு 8 வருஷத்தோட லைஃப் கிடைக்குது. இது ரொம்ப ஹாசம் சொல்லிட்டு ரிவர்சல் கார்டை யூஸ் பண்றான். மொத்தமா வந்து 3000 நாட்கள் நான் இந்த உலகத்துக்கு வந்த பிறகு இப்பதான் வந்து எங்காவும் குட்டாவும் ஃபீல் பண்றேன். இந்த ரியாலிட்டி பாடியோட எனர்ஜி வந்து என்னுடைய உடம்பு ஃபுல்லா ஃபில் ஆகுது. ஆல்தோ இது வந்து பிக் ஸ்டேட் கார்டு எனர்ஜியோட கம்மி தான், ஸ்டில் இது வந்து நார்மலை விட அதிகமான எனர்ஜி. இந்த ரியாலிட்டி பாடியால நான் வந்து செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கான்சியஸ்னஸ் லெவல் ரீச் பண்ணிட்டேன். என்னுடைய பிரெத்தும் ஸ்பிரிட்டும் வந்து ரிஃபைன் ஆயிடுச்சு. அவனுடைய ரிமைனிங் லைஃப் காட்டுறாங்க, 4500 நாட்கள் காட்டுது. அவன்கிட்ட இன்னும் 2 பீக் ஸ்டேட் கார்டு, 3 ஃபெய்டல் பிளாக் கார்டு இருக்கு. அதே போல டெக்னிக்ஸ்ல வந்து அவன்கிட்ட ஹெவன்லி புக்கோடைய 3 வால்யூம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன்கிட்ட டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் டெக்னிக் புக்ஸ் இருக்கு. அந்த டெக்னிக் புக்ஸை நீ படிச்சு ஃபுல்லா உனக்கு புரிஞ்சுது, நீ காம்ப்ரிஹெண்ட் பண்ண அப்படின்னா உனக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி பவர் கிடைக்கும்னு போட்டிருக்கு. சோ இதுதான் வந்து கல்டிவேஷன் மெத்தட். ஆல்தோ என்னால இந்த டெக்னிக்ஸை என்னோட ஹெட்ல பிராக்டிஸ் பண்ண முடியாது அப்படின்னாலும் ஸ்டில் என்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸும் நாலேஜும் இருக்கு. சோ இந்த கல்டிவேஷன் மெத்தட் வந்து நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். கல்டிவேஷன் ஸ்டார்ட் ஆகிறது பாடி ரிஃபைனிங் ஸ்டேஜ்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மசில்ஸ், போன்ஸ், ஸ்கின் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும். ஆஃப்டர் 9 ஸ்டேஜை ஃபினிஷ் பண்ண பிறகு அவங்க மிஸ்ட்ரி அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ரீச் பண்ணுவாங்க. சோ அதுல வந்து ஒரு 6 ஸ்டேஜ் இருக்கு. ஹார்ட், மவுத், நோஸ், ஐ, இயர்ஸ் அண்ட் விடோ. அதை முடிச்ச பிறகு அவங்க கான்சியஸ்னஸ் லெவலை ரீச் பண்ணுவாங்க. அதுல ஒரு 3 ஸ்டேஜஸ் இருக்கு. அதை முடிச்ச பிறகு அவங்க பர்மா சி லெவலை ரீச் பண்ணுவாங்க. அதை முடிச்ச பிறகு அவங்க 8 எக்ஸ்ட்ராடினரி மெரிடியன்ஸை ஓபன் பண்ணுவாங்க. அதை ஓபன் பண்ண பிறகு தான் அவங்களால வந்து டிவைன் கோட் ரெலம் ரீச் பண்ண முடியும். ஆஃப்டர் டிவைன் கோட் ரெலம் ரீச் பண்ண பிறகு தான் அவங்கள கிரேட் கல்டிவேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த கிரேட் கல்டிவேட்டர்ஸ்க்கும் வந்து 3 ஸ்டேஜ் இருக்கு, டிவைன் கோட் ரெலம், டிசெண்டன்ட் சோல் ரெலம் அண்ட் மிஸ்டீரியஸ் ஹெவன் ஸ்கேர்டு ரெலம். கல்டிவேட்டர்ஸ் யாரெல்லாம் வந்து மிஸ்டீரியஸ் ஹெவன் ஸ்கேர்டு ரெலம் ரீச் பண்ணாங்களோ அவங்களாம் வந்து லெஜண்ட்ஸ்ல தான் பேசப்பட்டிருக்காங்க. பட் யாருமே இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. யாரெல்லாம் அந்த ரெலமை ரீச் பண்றாங்களோ அவங்களாம் வந்து லைஃப் லைன் லிமிட்டை தாண்டி அவங்க இம்மார்டலா வாழ்வாங்க. ஓல்டு வில்லன் வந்து ஒரு ஸ்டெப் அவையில தான் இருந்தான் அந்த ரெலம் ரீச் பண்றதுக்கு. பட் அதுக்குள்ள அவன் பாவம் செத்துட்டான். இப்போ நான் திங்க் பண்ணும்போது இந்த டைம் டிராவல் வந்து நல்லா தான் இருக்கு. என்னோட குவெஸ்ட் புக்கை ஓபன் பண்ணுன்றான். மெயின் குவெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிசைபிளையும் டிசிப்ளின் பண்ணணும்னு போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் சைடு குவெஸ்ட் 8th டிசைபிளை டிசிப்ளின் பண்ணணும்னு போட்டிருக்கு. செகண்ட் சைடு குவெஸ்ட் சீஜானை வாட்ச் பண்ணணும்னு போட்டிருக்கு. சோ இந்த டிசைபிள்ஸை டிசிப்ளின் பண்றது தான் எனக்கு வந்து மெரிட் கிடைக்கிறதுக்கான இம்பார்ட்டன்டான வழி. 8th டிசைபிள் வந்து அவ்வளோ ஒர்த்து கிடையாது, அவனை ஈஸியா டிசிப்ளின் பண்ணிடலாம். பட் அவனுடைய லாயல்டி ரேட் தான் இன்னும் 0லே இருக்கு. ஏன் 4th டிசைபிள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது இந்த 7th டிசைபிள் தான் 8th டிசைபிள் மைண்டை மாத்தி வச்சிருக்கான். 7th டிசைபிள் ஸ்கீம் வந்து அவனை எல்லா கல்டிவேட்டர் சர்க்கிள்லையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். சோ அப்படின்னா அவன் ஃபர்ஸ்ட் டிசைபிலிட்டியும் செகண்ட் டிசைபிலிட்டியும் குட் டேர்ம்ஸ்ல தான் இருப்பான். இட்ஸ் நாட் லைக் ஒரே ஒரு டிசைபிளா டிசிப்ளின் பண்றது போதாது. நான் வந்து என்னோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா தான் என்னோட டிசைபிள்ஸையும் இந்த ஆர்த்தடாக்ஸ் கிளான்லையும் மேனேஜ் பண்ண முடியும். பட் என்னோட கரண்ட் கல்டிவேஷன் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மி. அந்த இன்சிடென்ட்க்கு பிறகு இந்த கோல்டன் கோட் மவுண்டைன் நிறைய பேரோட அட்டென்ஷனை பெற்றுச்சு. இது கொஞ்சம் பிரச்சனை தான். இட்ஸ் ஓகே, நான் ஃபர்ஸ்ட் போய் ஹெவன்லி புக்கை படிக்கிறேன். சோ நெக்ஸ்ட் சீன்ல 2 நாளுக்கு அப்புறம் மூன் லைட் பேலஸை காட்டுறாங்க. உள்ள ஒருத்தவ படுத்துக்கிட்டு 5th டிசைபிள் நீ எப்பவோ இந்த கோல்டன் கோட் மவுண்டைனை விட்டு வெளில வந்திருக்கணும், பட் ஏன் இவ்வளவு நாள் நீ வெயிட் பண்ண அப்படின்னு கேக்குறா. அவ தான் வந்து ஹெட் ஆஃப் மூன் லைட் பேலஸ் நம்பர் 6th டிசைபிள். 5th டிசைபிள் வந்து வெல் நான் உன்ன மாதிரி லக்கி கிடையாது. ஐ தாட் அந்த ஓல்டு மேன் கிட்ட இருந்து எனக்கு கெலஸ்டியல் வெப்பன் இல்ல டெக்னிக்ஸ் கிடைக்கும்னு பார்த்தேன். பட் நீ எப்ப எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போனியோ அன்னையிலேருந்து அவர் எங்களை நம்புறதும் கிடையாது, அவர் எங்களுக்கு எதுவும் தரதும் கிடையாது. அதுக்கு 6th டிசைபிள் வந்து 5th டிசைபிள் நான் ஆல்ரெடி நான் கிளானை விட்டு வெளில வரும்போது உன்னை வார்ன் பண்ணேன். ஆல்தோ நீ எனக்கு முன்னாடி அவருடைய டிசைபிள் ஆயிருந்தாலும் சில விஷயங்களை நீ கிளியரா பாக்குறத தவிர்த்துட்ட. அந்த ஓல்டு மேன் கிட்ட நிறைய குட் திங்ஸ் இருக்கு. இட்ஸ் a shame அது எல்லாத்தையும் அவன் கூடயே சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போக போறான். நான் உனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்றா. 5th டிசைபிள் என்ன அட்வைஸ் அப்படின்னு கேக்குறா. 6th டிசைபிள் வந்து அந்த ஓல்டு மேன் எப்பயுமே 9th டிசைபிள்கிட்ட நல்லா தான் நடந்துக்கிட்டான். நீ 9th டிசைபிளை யூஸ் பண்ணி அவனை வெளில வர வைக்கலாம். 3rd டிசைபிளுக்கும் 4th டிசைபிளுக்கும் வேற பிளான்ஸ் இருக்கு. அந்த ஓல்டு மேனும் அவனுங்களை கம்ப்ளீட்டா ட்ரஸ்ட் பண்ணல. 9th டிசைபிள் மட்டும் தான் அவன் கூடயே இருந்து அவனை ப்ரொடெக்ட் பண்ணுவா. ஆல்தோ அவன் கிட்ட சீக்ரெட் மெடிசன்ஸ் அண்ட் ட்ரம் கார்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் அது ரொம்ப நாளைக்கு அவனை காப்பாத்தாதுன்றா. 5th டிசைபிளோட மனசுல நான் மாஸ்டரை திருப்பியும் இரிட்டேட் பண்ணா அவர் ப்ராபப்லி அவருடைய பெஸ்ட் ட்ரிக்கை யூஸ் பண்ணி என்ன கொன்னுட்டு அது மத்தவங்களுக்கு ஒரு வார்னிங்கா இருக்கிற மாதிரி பண்ணலாம். நடுங்கிக்கிட்டே பட் அப்படின்றா. 6th டிசைபிள் வந்து 5th டிசைபிள் நீ ரொம்ப பயப்படுற அவ இல்ல அப்படின்றா. 6th டிசைபிள் வந்து 5th டிசைபிள் அந்த ஓல்டு மேன் நம்மள எப்படி ட்ரீட் பண்ணான்னு நினைச்சு பாரு. நீ வந்து ரூத்லெஸ்ஸா இருக்கணும், சாஃப்ட் ஹார்ட்டடா இருக்காத அப்படின்றா. அதுக்கு 5th டிசைபிள் வந்து நீ சொல்ல வரது எனக்கு புரியுது, பட் ப்ராப்ளம் வந்து ஈவன் ஃபர்ஸ்ட் சீனியர் பிரதரே இது வரைக்கும் மாஸ்டர் எதிர்த்து எதுவும் பண்ணல. நான் போய் எதா பண்ண அப்படின்னா மாஸ்டர் ப்ராபப்லி இரிட்டேட் ஆகி என்ன கொல்ல வாய்ப்பு இருக்குன்றா. அதுக்கு 6th டிசைபிள் வந்து 5th டிசைபிள் நீ ரொம்ப நாள் மவுண்டெயின்லயே இருந்ததுனால முட்டாள் ஆகிட்டியா, நான் வந்து உன்னையே பண்ண சொல்லலன்றா. அதுக்கு 5th டிசைபிள் வந்து வேற என்ன செய்ய சொல்ற. 6th டிசைபிள் வந்து 5th டிசைபிள் நீ ரொம்ப பயப்படுற. ஃபர்ஸ்ட் பிரதர் செகண்ட் பிரதர் என்னெல்லாம் பாரு, நாங்க ரொம்ப நாளா வெளில தான் இருக்கோம், நாங்க நல்லா தான் இருக்கோம் இது வரைக்கும். ஐ அட்மிட் அந்த ஓல்டு மேன் கிட்ட ட்ரம்ப் கார்ட்ஸ் இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். பட் அதை ஏன் எங்க மேல அவன் யூஸ் பண்ணாம எங்களை இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்கணும். அவன் ரொம்ப
காஷியஸா இருக்கான். இதுவே ப்ரூவ் பண்ணுது நம்ம நினைச்சதை விட மாஸ்டர் கிட்ட கம்மியான ட்ரம்ப் கார்ட்ஸ் தான் இருக்கு. பிசைட்ஸ் அவர் ரொம்ப ஓல்ட் ஆயிட்டாரு அண்ட் அவருடைய C/IQவும் லெஸ் ஆக்டிவா ஆயிடுச்சு. சூன் அவர் சாக போறோன்னு அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவருடைய கோவத்தை காட்டும் விதமா அவருடைய ட்ரம்ப் கார்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்மள கொல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் சைடு இருக்கிறது ரொம்பவே டேஞ்சரஸ் அப்படின்றா. 5th டிசைபிள் நீ சொல்றதும் பாயிண்ட் தான் அப்படின்றா. 6th டிசைபிள் வந்து சோ இப்போதைக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி மாஸ்டருடைய ட்ரம்ப் கார்ட்ஸை வெளில கொண்டு வர வைக்கணும். அவர் நம்ம தான் இதுக்கு பின்னாடி இருக்கோம்னு கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா நம்ம ஜஸ்ட் எதுவும் தெரியாத மாதிரி அவாய்ட் பண்ணிடலாம். நம்மளால அவரை பீட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம அவரை அவுட் லீவ் பண்ணலாம்ன்றா. 5th டிசைபிளோட மனசுல நான் இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். 6th டிசைபிளுக்கு டேலண்ட்டும் இருக்கு, விசிடமும் இருக்கு. பிஃபோர் அவ கோல்டன் கோட் மவுண்டனை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஈவன் 7th டிசைபிள் அவளை பாராட்டினா அவளுடைய கட்ஸுக்கு. ஆல்தோ அவ என்னோட எங்க இருந்தாலும் ஆனா அவளுடைய கல்டிவேஷன்ல அவ பெட்டரா அக்கம்ப்ளிஷ் பண்ணிருக்கா. பிசைட்ஸ் அவ கிட்ட கெலஸ்டியல் ஆப்ஜெக்டான தண்டரஸ் ஹோப் இருக்கு. சோ நான் அவளுக்கு பவர்ஃபுல் கிடையாதுன்றா. 6th டிசைபிள் வந்து 5th டிசைபிள் நீ கொஞ்ச நாளைக்கு இங்கே இரு, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இந்த டைம் பீங்ல நீ ஒரு நல்ல டிசிஷனை எடுப்பேன்னு நான் நம்புறேன். அவளும் ஓகே தேங்க்யூ அப்படின்றா. அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. தலைவன் ஹெவன்லி புக்கை படிச்சிட்டு இருக்கான். ஆஃப்டர் யாரு வந்து டிவைன் ஐயா அட்டைன் பண்றாங்களோ அவங்களால மத்தவங்களோட கர்மாட்டிக் டெஸ்டினேஷன்ஸை பார்க்க முடியும். சைட்டன் பீயிங்ஸால சாதாரண மக்களுடைய பிறப்பு இறப்பு நல்லது கெட்டது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடியும். அப்படியே படிச்சிட்டு இருக்கான். நான் எவ்வளவுக்கு எவ்வளவு படிச்சாலும் இந்த புக்கோட கண்டெக்ஸ்ட் என்னால புரிஞ்சிக்கவே முடியல எக்ஸப்ட் அந்த டைட்டில் பேஜ். இது என்ன கொல்லுது. இத பாக்குறதுக்கு தோஸ்தம் அண்ட் டாக்டரினுக்கு சிமிலரான டெக்ஸ்டா தான் இருக்கு. பட் என்னன்னு தான் சரியா புரியல. அப்ப நம்ம 9th டிசைபிள் வெளில இருந்து மாஸ்டர் நீங்க 4 நாளா ரூம்குள்ளே இருக்கீங்க. 4th டிசைபிள் நேத்து வந்து உங்களை கேட்டாரு பட் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு அவர் அமுச்சு வச்சுட்டேன்றா. நம்ம ஹீரோ வந்து அவ ஏதாவது மெசேஜ் விட்டு போனானான்னு கேக்குறான். அவ இல்ல அப்படின்றா. நம்ம ஹீரோடைய மனசுல டைம் ரொம்ப வேகமா போகுது. ஆல்தோ இந்த புக்கை படிக்க ரொம்ப போரிங்கா இருந்தாலும் பட் 4 நாள் கண்ண முடி கண்ண திறக்கிறதுக்குள்ள போயிடுச்சு. கதவை திறந்துட்டு ப்ராபப்லி அவனுக்கு அந்த ப்ளூ டெக்னிக்கோடைய லாஸ்ட் வேர்ஸ்ல ப்ராப்ளம் இருந்திருக்கும்ன்றான். அப்ப அவ நம்ம ஹீரோவை பார்த்துட்டு மாஸ்டர் நீங்க இன்னும் எங்கான மாதிரி இருக்கீங்க அப்படின்றா. நம்ம ஹீரோ வந்து ஸ்வீட் டாக் நான் 4 நாள் கன்க்ளூஷன்ல இருந்ததுனால என்னோட கல்டிவேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அண்ட் என்னோட ஹெல்த்தையும் ஸ்டேபிள் ஆக்க முடிஞ்சது. நீ என்ன வெளில நின்று பாதுகாத்ததுக்கு நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்றான். அதுக்கு 9th டிசிபிள் வந்து சிரிச்சிட்டு ஹி நான் ஜஸ்ட் என்னோட ஜாபை தான் பண்றேன். நீங்க வந்து ரொம்ப பிளஸ்ட் மேன் மாஸ்டர். ஐ பிலீவ் இந்த உலகத்திலேயே மிஸ்டீரியஸ் ஹெவன்ஸ் கேடர் எல்லாம் ரீச் பண்ண போற ஃபர்ஸ்ட் கல்டிவேட்டர் நீங்க தான் நினைக்கிறேன்றா. நம்ம ஹீரோவும் வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு 3rd டிசேபிள் இருந்து ஏதாவது லெட்டர் வந்ததான்னு கேக்குறான். 9th டிசேபிள் எந்த லெட்டரும் வரல அப்படின்றா. நம்ம ஹீரோட மனசுல 3rd டிசேபிளோட பவருக்கு ஜீஃபனை பத்தின இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பாஸ்ட் ஃபியூ டேஸா எனக்கும் சிஸ்டம் நோட்டிபிகேஷன் எதுவுமே வரல. அவன் சப்போஸ் இந்த டைம்க்குள்ள ஒரு லெட்டர் சென்ட் பண்ணி எனக்கு அப்டேட் பண்ணிருக்கணும். பட் அவன்கிட்ட எந்த ஒரு நியூஸுமே இல்ல. ஏன் என்ன ஆச்சு இது ஸ்ட்ரேஞ்சா இருக்கே அப்படின்றான். 9th டிசேபிள் வந்து மாஸ்டர் 5th டிசேபிள் மாதிரி 3rd டிசேபிளும் வந்து துரோகம் பண்ணிட்டாரான்னு கேக்குறா. நம்ம ஹீரோ அப்படி எனக்கு தோணல. 3rd டிசேபிளோட லாயல்ட்டி வந்து above 70% இருந்தது. இது வந்து 5th டிசேபிளோட ரொம்ப அதிகம். அதே போல அவன் துரோகம் பண்ணியிருந்தாலும் சிஸ்டம் வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கும். பட் இப்போ வரைக்கும் எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல. அப்படின்னா 3rd டிசேபிள் வந்து எனக்கு எதுவும் துரோகம் பண்ணல, வேற ஏதோ ரீசன் இருக்கு அப்படின்றான். 9th டிசேபிள் வந்து எனக்கும் 3rd டிசேபிள் வந்து மாஸ்டருக்கு துரோகம் பண்ணிருப்பாருன்னு தோணல. அவர் வந்து ஒரு ஆனஸ்ட் மேன் அப்படின்றா. நம்ம ஹீரோடைய மனசுல ஆண்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு அவனுங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானுங்கன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். டிசேபிள்ஸோட லாயல்ட்டி 80% ரீச் ஆகிற வரைக்கும் என்னால யாரையும் நம்ப முடியாது. 5th டிசேபிளோட லாயல்ட்டி வந்து 60% வரைக்கும் ரீச் ஆச்சு. பட் ஸ்டில் அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டா. இந்த உலகத்துல வாழ்ற மக்களுடைய பிஹேவியர் வந்து அன்பிரடிக்டபிளா இருக்கு. நான் அலர்ட்டாவே இருக்கணும் அப்படின்றான். அப்ப 9th டிசேபிள் மாஸ்டர் அங்க பாருங்க 4th டிசேபிள் அப்படின்றா. 4th டிசேபிள் அவனுடைய டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டே பறந்து வரான். நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு ஜஸ்ட் இந்த கொஞ்ச நாள்ல ப்ளூ டெக்னிக்கோட மெஜாரிட்டி ஆஃப் வேர்ஸை வந்து காம்ப்ரிஹெண்ட் பண்ணிட்டான். நம்ம ஹீரோவால அவனை கிளியரா பார்க்க கூட முடியல. இவனுக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்ன்றான். அப்ப நம்ம 4th டிசேபிள் வந்து முட்டி போட்டு நம்ம ஹீரோவை பார்க்கறான். அவன் எங்கரா இருக்கிறத பார்த்ததும் மாஸ்டர் உங்களுடைய கல்டிவேஷன் சக்சஸ் ஆனதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறான்றான். நம்ம ஹீரோ வந்து ஏந்திரு, நீ வந்து மெஜாரிட்டி ஆஃப் லாஸ்ட் வேர்ஸை காம்ப்ரிஹெண்ட் பண்ணிட்ட. பட் நீ பிராக்டிஸ் பண்ற டெக்னிக்கோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வுட் அண்ட் அதுக்கு வந்து வைட்டாலிட்டியா ஜெனரேட் பண்ற எபிலிட்டி இருக்கு. சோ மேக் ஷூர் அதை ஒரு நல்ல அட்வான்டேஜா யூஸ் பண்ணு, அதை வேஸ்ட் பண்ணிடாத அப்படின்றான். 4th டிசேபிளோட லாயல்ட்டி 2% அதிகமாகுது. அவன் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர், அதை என்னோட மைண்ட்ல நான் வச்சுக்கிறேன். மனசுக்குள்ள இதோட எத்தனை வருஷங்கள் ஆகுது மாஸ்டர் இதுக்கு முன்னாடி யாருக்காவது டீச் பண்ணி. 6th டிசேபிள் போனதுல இருந்து அவர் யாருக்குமே எந்த ஒரு லெசனும் கொடுக்கல. ஆல்தோ 9th டிசேபிள் அவருக்கு ஃபேவரட் டிசேபிள்ன்றதுனால யாருக்கும் சொல்லாம அவருக்கு டெக்னிக் புக்கை மட்டும் கொடுத்தாரு. எல்லா டிசேபிளும் அவருக்கு துரோகம் பண்ண பிறக்கும் அவர் எனக்கு அட்வைஸ் கொடுத்திருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப சர்ப்ரைஸா இருக்குன்னு சொல்லிட்டு மாஸ்டர் நான் மேல பறந்துகிட்டே ப்ளூ டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப நான் எனியாங் சிட்டியை கிராஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நம்ம ஹீரோ என்ன அப்படின்னு கேக்குறான். 4th டிசேபிள் வந்து சி கிளானோட பீப்பிள், அதாவது நம்ம 9th டிசேபிளோட கிளான் மெம்பர்ஸ் வந்து திருப்பியும் கிட்னாப் பண்ணப்பட்டாங்க. அவ என்னது அப்படின்னு கேக்குறா. 4th டிசேபிள் மாஸ்டர் திருப்பி என்ன அலோவ் பண்ணுங்க, இந்த டைம் யார் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவங்களை கொன்னுறான்றான். 9th டிசேபிள் டப்புன்னு முட்டி போட்டு மாஸ்டர் இந்த டைம் நீங்க என்ன ஹேண்டில் பண்ண அலோவ் பண்ணுங்கன்றா. நம்ம ஹீரோடைய மனசுல அவங்களா 9th டிசேபிளோட ஃபேமிலி மெம்பர்ஸ், எனக்கு ஏன் அவங்களை ரெஸ்கியூ பண்றதுக்கு ரொம்ப ஆன்சியஸா இருக்கான்னு புரியுது. பட் 4th டிசேபிளுக்கு தான் இதுல எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கு. ஆல்சோ அவன் தான் ஸ்ட்ராங்கரும் கூட, அவன் ஹேண்டில் பண்ண சொல்றது சேஃபர்னு சொல்லிட்டு 9th டிசேபிள்னு கூப்பிடுறான். அப்ப டப்புன்னு ஒரு லெட்டர் வருது. மாஸ்டர் 3rd டிசேபிள்ட்ட இந்த லெட்டர் வந்திருக்குன்றா.
அவன் படிக்க சொல்றான், அவளும் படிக்கிறா. தேர்ட் டிசிபிள் வந்து மாஸ்டர் நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கெலஸ்டியல் ஸ்குவாட் கிளானுக்கு போனேன், அவனுங்க இன்னும் வந்து கிளான் லீடரை சூஸ் பண்ணல, இப்போ சிங்ஃபானும் அந்த கிளானை விட்டு போயிட்டான். என்னோட இன்வெஸ்டிகேஷன் படி பார்த்தா அவன் ஆர்த்தடாக்ஸ் கிளானான யுனைட்டி கிளான்ல ஜாயின் பண்ணிட்டான். ஷான் ஷூஷான் தான் வந்து அந்த யுனைட்டி கிளானோட லீடர். அவன் வந்து சிம்ஃபாங்க அந்த கிளானோட ஒன் ஆஃப் த எல்டரா ஆகிட்டான். சிம்ஃபாங்க தான் அந்த கிளான்லயே யங்கஸ்ட் எல்டர். ஷீஷானோட பவர் உங்களுக்கு தெரியும், என்னால டீப்பா போக முடியல. அதே போல நான் டீப்பா இன்னும் என்கொயரி பண்ணேன். இந்த ஷீஷான் வந்து உங்களை பப்ளிக்லயே செவரல் டைம் வந்து இன்சல்ட் பண்ணிருக்கான். அதே போல அவனுங்க கிளானுக்கு எதிராக கோல்டன் கோட் மவுண்டைன் ஒண்ணுமே கிடையாதுன்னு வேற சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோவுடைய மனசுல இந்த உலகத்துல என்ன நிறைய பேருக்கு பிடிக்காது, அவங்க எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவன் ஒண்ணுமே கிடையாது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பேம்பு மவுண்டைன்ல யுனைட்டி கிளானோட செகண்ட் எல்டரான பேங் டூஃபு கூட நான் சண்டை போட்டேன். அன்பார்ச்சுனேட்லி அந்த விஷியஸ் மேன் நான் அவனை கொல்றதுக்குள்ள தப்புஸ்டான்றான். 9th டிசைபிள் மிச்சம் இருக்கிறதையும் படிக்கிறா. அவன் உங்களை அசிங்கப்படுத்ததுனால நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நைட் ஆன பிறகு அவங்களோட பேஸுக்குள்ள நுழைஞ்சு உங்களுடைய ஹானரை நிலைநாட்ட அந்த ஷீஷானை நான் கொண்டுறான்றான். 9th டிசிபிள் வந்து மாஸ்டர் அந்த ஃபேங் டூஃபு வந்து லேட் ஸ்டேஜ் ஆஃப் டிவைன் கோட்ரலம் தேர்ட் சீனியர் பிரதருக்கு ப்ராபப்ளி அடிபட்டிருக்கும்ன்றா. சோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்த உங்க எல்லாருக்கும் நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.